ஹாய் கைஸ் வெல்கம் பேக். இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ குயிக்காகவும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவும் நம்ம எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் உங்ககிட்ட இருக்கிற ஐட் மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம எடிட் பண்ண வேண்டிய பிக் எடிட் பண்ணிடலாமா. ஸோ அதுக்கு கீழே ப்ளஸ்ஸும் கொட்டு ஒரு 4:5 ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொட்டு மீடியோ கொட்டு நீங்கள் எடிட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே 3 பட்டன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் ஃபுல் கம்ப்ரஸர் பாருங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே மோட்ஸுல் போயிட்டு சைடில் இருக்கிற ஃபஸ்ட் 3 ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களோட பிக்குக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக ஃபுல் ஸ்கில்ல இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் செட் பண்ணிவிட்டு மேலே எஸ்ஓ பட்டனை கிளிக் போயிட்டு இதில் கிரியேட் ஃப்ரம் இமேஜ் இருப்பாருங்க அதை கிளிக் போயிட்டு கீழே எஸ்ஓ பண்ணினாக்கோ சொந்த பிக்கு 4:5 கன்வெர்ட் வரும். இதை நீங்கள் சேவ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதே சேம் மெத்தட் நீங்கள் எடிட் பண்ணுற பிக் எல்லாமே 1 பண்ணாக்கோ 4:5 கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே சொல்லலாம். இப்போ நீங்கள் 4:5 பிக்கு கன்வெர்ட் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த பிக்கு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கம்மியாக இருந்துச்சுனாக்க ஜஸ்ட் ரிமூவ் ஆப்பில் போட்டு உங்களுடைய பிக்குடைய குவாலிட்டி மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இந்த ஆப் உங்களுக்கு யூஸ் பண்ண தெரியலனாக்க வீடியோ லிங்க் என்ன சொல்ல கொடுக்கணும். ஸோ அந்த வீடியோ பார்த்து உங்களுடைய பிக்குடைய குவாலிட்டி மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன் சொல்கிறேனாக்க பிக்கு நல்லா இருந்தால் தான் வீடியோவும் பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஓகே ஸோ இப்போ நாம் ஐட் மோஷன் ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நான் கொடுத்த ப்ரீசெட் எக்ஸல் ஃபைல் உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஷோ உங்களுக்கு இதில் இப்போ தான் ஷோ ஆகும். இதில் எப்படி எடிட் பண்ணு பார்த்துடலாமா. ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் மறக்காமல் போய் தருவிட்டுங்க. ஓகே ஸோ இப்போ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு 3 கிரே கலர் பாருங்கள். ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணணும் பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு கிரே கலருக்குள் போயிட்டு இந்த கலெஃபன்ற கூட்டு ஸ்டாரிங்கில் போயிட்டு இப்போ நீங்கள் 4:5 பிக்கை கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா. ஸோ அதில் நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு மேலே காலில் புதுசாக இருப்பாருங்க அதை கிளிக் பண்ணால் ஜஸ்ட் இந்த பிக்கு ஆட் ஆகும். உங்கள் பிக்கு சரி ஆட் ஆகலைனாக்கா அப்படி நீங்கள் பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் ஃபஸ்ட் ஆப்ஷனை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட பிக்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜூம் பண்ணுறதுனா மட்டும் உங்கள் 2 வரலால் அந்த பிக்கை அப்படி இந்த மாதிரி நீங்கள் ஜூம் பண்ணுறது அட்ஜஸ்ட் பண்ண நீங்கள் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு 2 கிரே கலர் இருக்கா இப்போ நான் பண்ண அதே சேம் மெத்தடில் இதுலேயும் சேம் பிக்கை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். ஓகே இப்போ கரெக்டாக பண்ணாக்க நீங்கள் பொருள் பார்த்தோம்னா இது ஆட் ஆகிடுச்சா. ஸோ அப்படியே நெக்ஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ண இதுக்கப்புறம் நம்ம குரூப்பெல்லாம் பிக் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் எப்படி ஆட் பண்ணணும் பார்த்தலாமா. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா கீழே ஒன்றுன்னு ஒரு குரூப் இருக்கா அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு எடு குரூப் போய்க்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை ஜஸ்ட் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்களை கொண்டுட்டு இந்த லேயர் நான் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கணும் ஸோ அந்த அளவுக்கு இந்த பிக்கையும் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் ஃபீட்டில் டிஸ்கஷன் வேர்ப் இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே நீங்கள் மூவ் பண்ணால் டெல்ஸ் ஃபிட் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு சேனல் செட்டிங் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த மிரரை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. நெக்ஸ்ட் கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த சைடில் இருக்கிற ஃபஸ்ட் 3 ஆப்ஷன் யூஸ் பண்ணி இப்போ இந்த பிக்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக உங்களோட பிக்கை நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு மேலே டெஸ்ட் இருப்பாருங்க அந்த டெஸ்ட்டு என்னுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி கலர் கொடுத்துருக்கேன். நீங்கள் சேஞ்ச் பண்ணி நினைக்கிறனாக்க சைடில் கலர் ஃபிண்ட் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு ஸோ இந்த கலருக்கு பதிலாக நீங்கள் ஆட் பண்ணுற அந்த பிக்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கலர் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே சொல்ல முடிஞ்சு. ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்கை செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பிலே இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே பேக் போய்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் குரூப் இருக்கா அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு எடு குரூப் போய்க்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் காப்பி பண்ணது அதே பாக்ஸும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்து ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி லேயர்களை கொண்டுட்டு இந்த லேயர் எந்த இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணுற பிக்குக்கு தகுந்த மாதிரி இந்த டெஸ்ட்டோட கலரை கலர்ஃபில்லில் போயிட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே தட் ஆட்ஸ் அப். ஸோ நீங்கள் எடிட் பண்ணிட்டீங்கன்னா இது கட் ஆகும். இது எப்படி ஃபிக்ஸ்ன்னு சொல்கிறேன். ஸோ நம்ம தேர்டில் இப்போ பண்ண அதே சேம் மெத்தட் நம்ம பிக் ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே ஸோ நீங்கள் ஆட் போய்ட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்தீங்கன்னா ஜஸ்ட் இது 3 கட்டாக இருக்கும். ஸோ இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாமா. ஸோ அது கரெக்டாக பார்த்தினாக்க இந்த இடத்துல டெஸ்ட் இருப்பாருங்க. ஸோ அங்கே கரெக்டாக ஃபஸ்ட் ஸ்டார்டிங் போய்க்குங்க கரெக்டாக 2.19 கிட்ட இப்போ அந்த குறிப்பை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணாக்க யாரும் ஃபிக்ஸ் வரும். இது சேம் மெத்தடில் மீதிக்கு 2 குரூப்புக்கும் நம்ம பண்ணிட்டுக்கலாம். இப்போ கரெக்டாக நீங்கள் பொருள் பார்த்து மாதிரி ஆட் சொல்லலாம். ஃபஸ்ட்டில் 3 குரூப்பில் மட்டும் தான் நீங்கள் பிக் ஆட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இதை மறக்காமல் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணால் டெஸ்ட் மட்டும் தான் இருக்கும். ஸோ இதை நம்ம அப்புறமா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ண அடுத்தடுத்து ஒரு 3 குரூப் இருக்கும். ஸோ இதில் இப்போ நான் ஃபர்ஸ்ட்டில் பண்ண பாருங்கள். ஸோ அதே சேம் மெத்தடில் ஸோ அடுத்தடுத்து இருக்கிற அந்த 3 குரூப்பில் இப்போ பார்த்தினாக்கா இப்போ நான் பண்ண அதே சேம் மெத்தடில் பிக்கை நீங்கள் 1 ஆட் பண்ணி விட்டுக்கோங்க.
ஸோ ஓகே. நான் வந்து பார்த்தீங்கன்னாக்க, அடுத்தடுத்த 3 குரூப்ல வந்து பார்த்தீங்கன்னாக்க பிக் ஆட் பண்ணிட்டேன். இதே மாரி வந்து நீங்களும் பிக் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க, இந்த சென்டர்ல கேப் இருக்கு பாருங்க. ஸோ இதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்க, பிக் எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே நீங்க பேக் போயிட்டு, ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னாக்க, இதே ப்ரீசெட் கீழ வந்து நம்மளுடைய பேஜ்ல செகண்ட் ப்ரீசெட் வந்து தனியா குடுத்திருப்பேன். ஜஸ்ட் அதையும் நீங்க வந்து இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணாக்க, ஸோ இதில தான் நம்ம வந்து வீடியோக்கு யூஸ் பண்ணிக்க அந்த எஃபெக்ட் வந்து இருக்கும். ஜஸ்ட் இதில இருக்கிற லேயரை ஜஸ்ட் நீங்க இந்த இடத்துல நீங்க காப்பி பண்ணிட்டு, அந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் பிக்க மட்டும் தான் ஆட் பண்ண பாருங்க. எப்படின்னு பார்த்தலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆரஞ்சு லேயர் பாருங்க. அந்த லேயர் நீங்க கிளிக் பண்ணிட்டு இந்த பாக்ஸ் கொடுத்து காப்பில இருக்கா அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படியே நீங்க பேக் போயிட்டு இப்போ நாம் எடிட் பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து குரூப்புக்கு அடுத்தது வந்து கேப் இருக்கு பாருங்க. ஸோ கரெக்டாக அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் போயிட்டு காப்பி பண்ணி அதே பாக்ஸ் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்தா ஜஸ்ட் இது மேல் ஆட் ஆயிரும். இது அப்படி நீங்க லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த கீழே டெஸ்ட் இருக்கு பாருங்க. ஸோ அதுக்கு கீழே வர மாதிரி நீங்க ஆட் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட் அந்த ஆரஞ்சு லேயர் கிளிக் போயிட்டு இந்த கலர் ஃபில்டர் கொடுத்து ஸ்டாரிங் கிளிக் போயிட்டு ஸோ அந்த குரூப்பில் நீங்கள் என்ன முன்னாடி பிக் ஆட் பண்ணி வச்சிருக்கீங்களோ ஸோ அந்த பிக் வந்து இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ ஜஸ்ட் நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். இந்த பிக்கு தான் நான் ஓகே. ஸோ இதுதான் இருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல முடிஞ்சா ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ண குரூப் இருக்கா. ஸோ இதில் என்ன பிக் ஆட் பண்ணியிருக்கேன்னு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து கேப் இருக்கா. அங்கே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் போயிட்டு மறுபடியும் இந்த பாக்ஸ் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்து ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த டிஸ்டிக் கீழே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிவிட்டுங்க. ஸோ இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. எப்படி சென்ட் பண்ணு சொல்கிறேன். கரெக்டாக நெக்ஸ்ட் மாதிரி போயிட்டு அந்த ஆரஞ்சு கலர் கிளிக் போயிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கனை நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாக்க டைம் கன்டினியூஷன் ஆயிரும். இப்போ நம்ம அந்த ஆரஞ்சு கலர் கிளிக் போயிட்டு கலர் ஃபில்டர் கொடுத்து ஸ்டாரிங் கிளிக் போயிட்டு ஸோ இப்போ அந்த குரூப்பில் நம்ம என்ன போய் ஆட் பண்ணி வச்சிருக்கீங்களோ ஸோ அந்த பிக் இங்கே செலக்ட் பண்ணிட்டு மேலே பொசிஷன் கொடுத்தா ஜஸ்ட் இது ஆட் ஆயிரும் சொல்லலாம். ஸோ இதே சேம் இடத்துல முன்னாடி இருக்க குரூப்பில் என்ன போய் ஆட் பண்ணி வச்சிருக்கீங்களோ ஸோ அதை நோட் பண்ணிட்டு ஜஸ்ட் கேஃப்ரி இடத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் போயிட்டு அங்கே பேஸ் போயிட்டு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த டிஸ்டிக்கில் கொண்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கம்மியாச்சுனாக்கா நம்ம முன்னாடி பண்ண அதே சேம் இடத்துல ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி இங்கே வந்து பண்ணிட்டேன். ஜஸ்ட் அந்த பிக் மட்டும் வந்து பண்ணாக்கி இந்த இடத்துல நீங்கள் வந்து ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே. ஸோ முடிஞ்சு. இப்போ வந்து கரெக்டாக நீங்கள் புல்லு பார்த்துமே உங்களுக்கு அந்த லுக்கு கிடைச்சிச்சு அப்படி சொல்லலாம். நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணால் இதுக்கப்புறம் பிளாக் தான் இருக்கும். இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணு பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு சேகவெட்டு பிடிச்சிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஆரஞ்சு வந்து பண்ண முடிஞ்சு. நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணினாக்க ஒரு 2 கிரீன் கலர் நெக்ஸ்ட் வந்து ஒரு கிரே கலர் இருக்கும். ஸோ இதில் இருக்கிற எஃபெக்ட் நம்ம அந்த இடத்துல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோங்க. ஸோ எப்படின்னு பார்த்துடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் கிரீன் கலரை கிளிக் பண்ணிட்டு இந்த பாக்ஸ் கொடுத்து காப்பிலே இருக்கா அதை கிளிக் பண்ணிட்டு அப்படி நீங்கள் பேக் போய்க்குங்க. ஸோ இப்போ நாம் எடிட் பண்ண பீட் மார்க் பிடிச்சிட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கேப் ஃப்ரீ இடத்துல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. காப்பி பண்ணது இந்த பாக்ஸ் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்து விட்டுக்குங்க சொல்லலாம். இப்போ அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த கலர் ஃபில்டர் கொடுத்து ஸ்டார் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டு ஸோ நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே பொசிஷன் கொடுத்தா ஜஸ்ட் இந்த பிக் ஆட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து 2 பிக் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கா. ஸோ இதை அப்படியே நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கட்ட அந்த சின்ன லேயர் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு மறுபடியும் இந்த பாக்ஸ் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கம்மி இருந்துச்சுனாக்கா நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி நீங்கள் சேவ் பண்ணுறது கம்ப்ரஸ் பண்ணுறது பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ இதுலேயும் நம்ம வந்து எடிட் பண்ண பிக்கை நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணால் நெக்ஸ்ட் கட்ட 2 கேப் விட்டு நெக்ஸ்ட் இதில் போயிட்டு நாம் இங்கே பேஸ்ட் போயிட்டு முன்ன பண்ண அதே சேம் இடத்துல இந்த இடத்துல நம்ம வந்து பிக் ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே. ஸோ உங்களுக்கு டீட்டெயிலாக புரிஞ்சு ஸோ இதே சேம் மெத்தட் நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் வந்து கரெக்டாக ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே. முடிஞ்சு. கரெக்டாக வந்து 2 கேப் விட்டு நெக்ஸ்ட் பிக்கு வர மாதிரி வந்து கரெக்டாக இந்த லேயர் நீங்கள் வந்து ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் பேக் போய்க்குங்க. ஸோ இப்போ மறுபடியும் நாம் சேகஃபில் பிடிச்சிட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கிரீன் வந்து முடிஞ்சு. நெக்ஸ்ட் செகண்ட் கிரீன் நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த பாக்ஸ் கொடுத்து காப்பிலே கொடுத்து அப்படியே பேக் போய்க்கலாம். ஸோ இப்போ நாம் எடிட் பண்ண அந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நாம் பிக் ஆட் பண்ண பாருங்க. ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டார்டிங் போயிட்டு காப்பி பண்ணது எங்கள் பேஸ் போயிட்டு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த பிக்கு மேலே வர மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுங்க. நெக்ஸ்ட் அந்த கிரீன் கலர் கிளிக் போயிட்டு கலர் ஃபில்டர் கொடுத்து ஸ்டாரிங் கிளிக் போயிட்டு ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பிக் ஆட் பண்ணி வச்சிருக்கீங்களோ ஸோ அந்த பிக் இங்கே செலக்ட் போயிட்டு மேலே பொசிஷன் கொண்டா ஜஸ்ட் இது ஆட் ஆயிரும். ஸோ இப்போ வந்து கரெக்டாக நீங்கள் புல்லு பார்த்து ஆயிடுச்சா. ஸோ இதே மாதிரி கரெக்டாக அடுத்த பிக்கு நீங்கள் ஆட் பண்ணி வச்சிருக்கீங்க பாருங்கள். ஸோ அது கரெக்டாக எங்கே முடியுதோ அந்த ஸ்டார்டிங் போயிட்டு இப்போ நான் பண்ண அதே சேம் மெத்தடில் நீங்கள் வந்து 1 பண்ண பிக்கை ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே. ஸோ இப்போ இது ஆட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு செக்யூரிட்டி பிடிச்சிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து 2 கிரீன் கலர் முடிஞ்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபைனலி ஒரு கிரே கலர் இருக்கும். அந்த லேயர் நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பிலே கொடுத்து அப்படியே நீங்கள் பேக் போய்க்குங்க. ஸோ இப்போ நம்ம எடிட் பண்ண அந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து கேஃபாக இருக்கிற எல்லா இடத்துலையுமே போயிட்டு அங்கே காப்பி பண்ணது இங்கே பேஸ்ட் போயிட்டு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி லேயர்கள் கொண்டு வந்துட்டு கரெக்டாக வந்து அந்த கிரே கலரில் நீங்கள் முன்னாடி என்ன பிக் ஆட் பண்ணி வச்சுங்களோ ஸோ அந்த பிக்கு இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இதே சேம் மெத்தடில் கேஃப்ரி எல்லா இடத்துலையும் நம்ம வந்து இந்த லேயர் நம்ம ஆட் பண்ணி விட்டு ஜஸ்ட் பிக்கை சேஞ்ச் பண்ணிடலாமா?
ஸோ ஃபைனலி லாஸ்ட் வரைக்கும் நம்ம ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதுக்கு வந்து பண்ண கிளிக்ஸ் மட்டும் இருக்காது. ஸோ அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ண அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு செகண்ட் புஷ் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து பாருங்க அப்படியே நீங்கள் மூவ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த கிரீன் கிரே கலர் பாருங்க. ஸோ அதுக்கு மேலே வந்து லிக்ஸ்னு ஒரு குரூப் இருக்கும். ஸோ அது அப்படியே இந்த இடத்துல நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதுக்கு மேலே இன்னொரு லேயர் பாருங்க. ஸோ அதையும் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த பக்ஸும் கொடுத்து காப்பி டூ லேயருக்கு அதை கிளிக் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. ஸோ இப்போ நாம எடிட் பண்ண அந்த ப்ராஜெக்ட் நம்ம ஓப்பன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்க்கு வந்துட்டு நான் காப்பி பண்ணது இந்த பாக்ஸை கொடுத்து பேஸ்ட் டூலே இருக்கா அதை கிளிக் பண்ணால் ஜஸ்ட் இது வந்து பண்ணாக்க ஆட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணாக்க லிக்ஸ் வந்து பண்ண உங்களுக்கு இந்த இடத்துல ஆட் ஆயிரும். இப்போ அந்த லிஸ்ட் குரூப் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு மேலே 3 பட்டனை கிளிக் பண்ணிட்டு அன்குரூப் இருக்கா அதை கிளிக் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் என்ன மாதிரி பிக் ஆட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த டெஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு கலர் ஃபில்லில் போயிட்டு ஸோ இந்த கலருக்கு பதிலாக நீங்கள் என்ன மாதிரி பிக் ஆட் பண்ணுறீங்களோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் கலர் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே சொல்லலாம். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டுக்கு மூவ் பண்ணிட்டு அப்படி நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நீங்கள் பொருளை பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நம்ம கிரியேட் பண்ணாச்சு. நெக்ஸ்ட் இங்கே டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது சில பேருக்கு வந்து ஹேங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது எப்படி கம்மி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கு வந்து இந்த டெஸ்ட்டில் வந்து ஒரு க்ளோ எஃபெக்ட் மாதிரி கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் அந்த டெஸ்ட்டை கிளிக் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு இதில் இருக்கிற அந்த க்ளோ எஃபெக்ட் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணி விட்டீங்கன்னா கொஞ்சம் வந்து ஹேங் ஆகிறது வந்து கம்மியாகும். ஸோ உங்களுக்கு ரொம்ப ஹேங் ஆகிடுச்சுனாக்கா ஜஸ்ட் இந்த மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி விட்டுக்குங்க. ஓகே சொல்லலாம். ஸோ ஆல் நீங்கள் இந்த வீடியோவில் எது டவுட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணும். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமட்டு கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.